இயேசு அவர்களெல்லாம் பூமிக்குரியவர்கள், வானத்துக்குரியவர், சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற தெய்வமே இல்லை. அதுக்கு நானே சாட்சி, நான் சொல்ல முடியும். சோத்திரம். அதனாலதான் நான் எல்லா இடத்திலும் ஒதுங்கி விலகி இருக்கிறேன். சோத்திரம். நான் ஏன் இப்படி நடக்கிறேன் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. சோத்திரம். கடந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு 6-7 மாசமா நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். சோத்திரம். எனக்குள்ள தனிப்பட்ட முறையில் போராடிக்கிட்டு இருக்கிறேன். எங்க சொல்லுவது, யார்கிட்ட சொல்லுவது? ஆண்டவர் தான் எனக்கு. சோத்திரம். நிறைய பிரச்சனைகள், நிறைய காரியங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் ஏன் அப்படின்னா, இவனை எலும்பு விட்டா என்ன ஆயிடும்? சோத்திரம். அவனுக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? பிடிக்கல. இவனை வச்சு வைக்க கூடாது, இவனை விட்டு வைக்க கூடாது சொல்லி பண்றான். அவன் போராடுறான். ஆனா நான் இன்னும் நான் விசுவாசிக்கிறேன், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். சோத்திரம். அதான் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கணும். சோத்திரம். என்ன, அவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சோத்திரம். அதனாலதான் பரிசுத்த வேதம் சொல்றது, எல்லாரையும் அவர் காண்கிறார். சோத்திரம். ஆமென். அப்ப நம்ம அவரை நெருங்குகிறவர்களாக இருக்கணும். சோத்திரம். எல்லாரும் பார்க்கறது போல, மற்ற மக்களை பார்க்கறது போல, மற்ற ஜனத்தை பார்க்கறது போல இருக்கக்கூடாது. நம்ம யாரா இருக்கிறோமா? அப்படி நாமும் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி நாமும் தரிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அறிந்திருக்கிறோம். அறியாட்ட பரவாயில்ல, அவர் அறிந்திருக்கிறோம். இயேசுதான் கடவுள் அறிஞ்சிருக்கிறோம். அப்ப அறிந்திருக்கிற போது அவரோடு நெருங்குகிற அனுபவம் நமக்கு வேணும். ஆமென். அவன் எல்லாரையும் பார்க்கிறார், சந்தோஷம் தான். ஆனா நம்மளை விசேஷமா அவர் பார்க்கிறார். சோத்திரம். ஆமென். ஆமென். அவர் நெருங்குகிறார். ஆனா கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஆமென். அவர் நெருங்கணும். சோத்திரம். அவரோடு நெருங்குகிற அனுபவம் நமக்கு வேணுங்க. அதான் பரிசுத்த வேதம் சொல்லி வாசிப்போம். இன்னொரு இடத்துல வாசிப்போம். நீதிமொழிகள் 15:3 வாசிப்போம். 15:3. 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு போதும். அப்ப பாருங்க, கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுதான்? என்ன பண்ணுது? அவன் எவ்விடத்தையும், எந்த இடமா இருந்தாலும் சரி. ஆமா, நம்முடைய ஆண்டவர் எவ்விடத்தையும், சோத்திரம், எந்த இடமா இருந்தாலும் சரி அவர் பார்க்கிறார். சோத்திரம். அவர் பார்க்கிற விதமே வித்தியாசம். சோத்திரம். அல்லேலூயா. அவரை பார்க்கிற விஷயம் எப்படின்னா, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆமா, சோத்திரம். நம்மளை பார்க்கிற, நீ எந்த இடமா இருந்தாலும் சரி, நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன் சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இடம் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் எதை பார்க்கிறாரு? நம்முடைய இருதயம் உண்மையால், சோத்திரம், முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறோமா? சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். நம்ம முழுமையா ஆவியோடும் என்ன பண்ணணுமா? உண்மையோடும் கர்த்தரை என்ன பண்ணணுமா? தொழுது கொள்ளணும். அப்ப அதைத்தான் ஆண்டவர் நாம தரிக்கப்பட்ட ஜனத்தை அவர் பார்க்கிறார். சோத்திரம். யார நோக்கமா பார்க்கிறார் அப்படின்னா, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை விசேஷமா பார்க்கிறார். சோத்திரம். எவ்விதமா நம்ம இருதயம் எந்த அளவுக்கு ஆண்டவரின் உண்மையா நோக்கி பார்க்குது. சோத்திரம். உண்மையா தேடணும், உண்மையா அவரை நோக்கி பார்க்கணும். ஏதோ ஏனோ தனமா பார்க்காதீங்க. நம்ம மற்ற தெய்வம் போல நம்ம தெய்வம் கிடையாது. சோத்திரம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மற்ற கடவுள் போல அல்ல. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தெய்வம். மனுஷனுடைய கையால் செய்யப்பட்டவைகள் அல்ல, மனுஷனுடைய கை வேலையால் செய்யப்பட்ட காரியம் அல்ல. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தெய்வம். அந்த ஜீவனுள்ள தெய்வம் யாரெல்லாம் உண்மையா தேடுறோமோ அவர்களுக்குள்ளே தங்கியிருப்பார். சோத்திரம். ஆமென். அவரோடு இருக்கிறார். சோத்திரம். அதான் ஆண்டவர் சொல்கிற காரியம். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். சோத்திரம். நமக்குள்ளவே இருக்கிறார். சோத்திரம். வேதம் சொல்லுது, நான் உங்களுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவானா? தங்கி வாசம் பண்ணுவேங்கிற. சோத்திரம். மனுஷனுடைய கைவேலையாய் கட்டப்பட்ட கட்டிடத்திலேயோ கல்லிலேயோ அல்ல, அவர் உருவாக்கின மண்ணில, அவருடைய கரத்தினால உருவாக்கப்பட்ட மண் யாரு? நாம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவருடைய கரத்தினால, மனுஷனுடைய கை வேலையா செய்யப்பட்ட மண்ணிலேயோ கல்லிலேயோ அல்ல, தேவனுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட மண்ணு நாம். அதான் தம்பி கூட சொன்னார் சங்கீதத்துல, மண்ணு. ஆமென். மண்ணு. அந்த மண்ணில யாருடைய மண்ணு? தேவனுடைய கரத்தினால் எடுக்கப்பட்ட மண்ணு நாம். சோத்திரம். அந்த மண்ணுக்குள்ள ஒரு வாசம் பண்ணுங்க விரும்புகிறார்.
அவர் வாசம் பண்ண விரும்புவதற்கு நாம் எவ்விதமா இருக்கணும்னா உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஸ்தோத்திரம். ஏனோ தோணும் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தரா இருங்க. அவர் தேடுகிறவர்கள் உண்மையா இருக்கணும். ஸ்தோத்திரம். ஏனோ தோணும் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கடமைக்காக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். பண்றது ஒரு தேவைக்காக ஆண்டவர் தேடக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன உலகம் முழுவதும் என்ன தேவைக்காகத்தான். ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கணும், ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு நோக்கத்தோடு அல்ல. தேவன் நம்மளை எந்த நோக்கத்தோடு உருவாக்கி இருக்காருன்னா அவரோடு சஞ்சரிக்கணும். ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் தேவன் நம்மளோடு வாசம் பண்ண விரும்புகிறார். அதனாலதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ லைஃப்ல கிறிஸ்தவர்னு சொல்லக்கூடிய அவர் இடத்துல என்ன இல்லை, சாட்சிகள் இல்லை. தேவன் ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா நம்ம தேவனுடைய உகந்த வாசனையா காணப்படுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் உகந்த சுகந்த வாசனையா நம்ம திராவியமா காணப்படுவோம். ஆமென். அதனாலதான் பரிசுத்த வேதம் சொல்லுது, நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பார்க்க போது அவரை தேடுகிற பிள்ளைகள் யாவரும் எப்படி இருப்பாங்களாம்? மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருப்பாங்க. எந்த நிலையில் வந்தாலும் ஸ்தோத்திரம். எவ்விடத்திலும் ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற காரியமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உலகத்தில் உள்ள காரியமெல்லாம் ஒண்ணு இல்லை. ஒரே ஒரு காரியம், இந்த உலகம் பொல்லாங்குரியது, மாயானது, பொய்யானது. ஸ்தோத்திரம். காண்பதெல்லாம் பொய் தான். கண்ணில காண்பதெல்லாம் பொய். அதனாலதான் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம காணணும், கண்டடையணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா நம்ம அது வாங்கணும் இது வாங்கணும் உலகக்குரிய காரியத்திலேயே நம்ம கண்ணோக்கம் இருக்குது. நம்முடைய கண் நோக்கம் எங்க நோக்கணுமா? மேல நோக்கணும். ஸ்தோத்திரம். தேவன் மனுபுத்திரரை நோக்கிறார், நாம் அவரை நோக்கணும். ஸ்தோத்திரம். பைபிள் அழகா தெளிவா சொல்லுது. அவர் நம்மளை நோக்கி பார்க்கிறார் அல்லவா, நாம் அவரை நோக்கி பார்க்கணும். யார் நோக்கி பார்க்கணும்? அவர் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். வானத்தில் இருக்கிறார், பரத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கப்படுகிற போது ஸ்தோத்திரம், அவரை நோக்கி பார்க்கப்படுகிற போது, அதான் பரிசுத்த வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்க்கிற போது இருக்கிற ஆசை. ஆமென். அவரை நோக்கி பார்க்கிற எண்ணம் நமக்கு வேணும், சிந்தைகள் வேணும், எண்ணங்கள் வேணும். ஆண்டவரை தேடுவதில் அந்த ஒரே சிந்தை வேணும், நான் அவரை காணணும், அவரை தரிசிக்கணும். மரியாள் வாங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் காரியத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தை பார்க்க போது எத்தனை சீசர்கள் கூட இருந்தாங்க? எத்தனை சீசர்கள்? 12 பேர் இருந்தாங்களவா? இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க. ஏசப்பா சுட்ட மீனையும் கொடுத்தாரு, அப்பத்தையும் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்து எல்லாம் சாப்பிட்டாங்க, புசித்தாங்க, நல்லா இருக்குன்னு கூட சொன்னாங்க. யாரு? சீசர்கள். ஆனா இயேசு மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்பதை அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை டைம் போதிச்சிருக்கிறாரு. ஆனா அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் வரல. ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளையும் கொன்றுவாங்க, ஏரோது நம்மளையும் கொன்றுவான் அப்படின்னு சொல்லி என்ன பயந்து இருந்தாங்க. ஆனா பரிசுத்த வேதம் சொல்லுற இடத்துல மரியாளுங்கிறவள் ஸ்தோத்திரம் 3ஆம் நாளிலே மெய்யாகவே, ஆமா சொல்றது போல காலையிலே எழுந்து போய் அவர் உயிரோடு எழும்புவார். அந்த எண்ணம் அவளுக்குள்ள இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த எண்ணம் இருந்தது. எண்ணம் இருந்தனாலதான், எண்ணம் இருந்தா தான் விசுவாசமே வரும். அப்ப ஏன் காரணம் என்ன? அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நோக்கமா இருந்தார். ஸ்தோத்திரம். அப்ப அதே போல நம்ம எந்த அளவுக்கு அந்த மேல நோக்கமா இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல நோக்கமா இருக்கிறோமா? கண்ணோக்கம் வேணும். ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை, ஒரு குறிக்கோளை அடைவதற்கு அதற்காக நம்ம நாங்க ஏனோசின்னு போறோம். அந்த நோக்கமா இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அதை நாங்க செயல்படுறோம், அதுவே மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே போல ஸ்தோத்திரம் கர்த்தர் மேல நோக்கமா இருக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை பெறுவதற்கு அது மேல அப்படியே மைண்ட் செலுத்துறோம். அதே போல ஆண்டவரை தரிசிப்பதற்கு, ஆண்டவரை நெருங்குவதற்கு, அவரோடு நெருங்குவதற்கு அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா அவரோடு நம்ம காண முடியாது. ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல வாசிப்போம். சங்கீதம் 102:20. சங்கீதம் 102:20. சங்கீதம் 102வது அதிகாரத்துல 20வது வசனம். தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து
வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். அல்லேலூயா. எங்க இருந்து வந்தாராம்? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த 20ஆம் வசனம், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எந்த அளவுக்கு அவர் உயர்ந்தவரா இருந்தும் கீழே பார்க்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம கீழே பார்க்கிறோமா? கொஞ்சம் இதாகிட்டோமே என்ன பண்றோம்? பக்கத்தில் உள்ளவங்களே பார்க்க மாட்டோம், அப்படியே மேலே தான் பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆறு நமக்குள்ள என்ன வந்திருக்கு? மேட்ரிமம் வந்திருக்கு. கர்த்தருக்கு சொல்ற தெய்வம் பெருமை வந்திருக்கு. ஆண்டவர் பாருங்க, அவ்வளவு உயர்ந்தவராக இருந்தோம், அவ்வளவு மேன்மை உள்ளவராக இருந்தோம், அவ்வளவு கனத்துக்குரியவராக இருந்தோம். அவர் சொல்ற ஒரு காரியம், தம்முடைய உயர்ந்த பரிசுத்தமான ஸ்தலத்திலிருந்து உயர்ந்த, அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லைங்க, அவருக்கு மேலான யாருமே அமரல. அவர் தான் உயர்ந்தவர், அவர் பெரியவர். ஆனா அவர் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். ஸ்தோத்திரம். அப்ப பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மேலும், சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேலும், எல்லார் மேலும் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப நாம இந்த பூமியில அவருடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நாம என்ன பண்ணணுமா? நமக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணணுமா? கனம் பண்ணணும், மதிக்கணும். ஸ்தோத்திரம். தேவன் எப்படி நம்மளெல்லாம் பார்க்கிறாரோ அதே போல நாம அவருடைய ஸ்தானத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணணுமா? பார்க்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, அவர் எவ்விதமாய் அவர் பார்த்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஸ்தோத்திரம். பிழைத்திருக்கிறோம். இல்லைன்னா இல்லை. நம்முடைய சிறுமையை, நம்முடைய ஏழ்மையை அவர் கண்ணோக்கமாய் பார்த்ததுனாலதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்? பிழைத்துண்டு இருக்கிறோம். அப்படி காணாவிட்டா நாம இருந்திருக்க மாட்டோம், மண்ணோடு மண்ணா போயிருப்போம். ஸ்தோத்திரம். மரித்து மண்ணோடு மண்ணா போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் இந்த நாளிலே அவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறது போல நம்ம கீழே உள்ளவர்கள் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம். பார்க்கணும். ஸ்தோத்திரம். அந்த காரியம் நமக்கு என்ன பண்ணணும்? அவருடைய ஸ்தானத்தில் இருந்து நம்ம ஸ்தோத்திரம் இருக்கணும். ஸ்தோத்திரம். வேதத்துல இன்னொருத்தத்தை வாசிக்கிறோம், 138:6. ஸ்தோத்திரம். 138 சங்கீதம், அதே சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். மேன்மையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமா, பாருங்க. அப்ப ஆண்டவர் யார அங்க வித்தியாசப்படுத்துறாரு அப்படின்னா, யார வித்தியாசமா பார்க்கிறாரு? ஆமா, ஸ்தோத்திரம். அப்ப யார பார்க்கிறார் அப்படின்னா, வசனம் சொல்லுது, மேட்டுடைமையானவனை தூரத்துல இருந்து அறிகிறாராம். அப்ப நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? தன்னை தாழ்த்துகிறவன் தான் கர்த்தரை நோக்கி பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பார்வையில அவர் பார்க்கிற விசேஷமான பார்வை, யாருடைய இருதயம் தன்னை தாழ்த்துகிறதோ, ஸ்தோத்திரம், தன்னுடைய உள்ளம், தன் இருதயம் தேவன் தங்கக்கூடிய இருதயமா மாறுவதற்கு, நம்ம ஒரு பாத்திரமா மாறுவதற்கு என்ன பண்ணணும்? இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும்? தாழ்மையுடைய இருதயமா இருக்கணும். இருதயம் மேட்டுடைமையான இருதயமா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்துகிறது, தன்னை தாழ்த்தணும். அதை தான் அந்த இடத்துல 6வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் யாரை பார்க்கிறாரு அப்படின்னா, ஸ்தோத்திரம், யாரை பார்க்கிறாரு? ஆமா, ஸ்தோத்திரம். அப்ப தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுடைமையானவனை அறிகிறார். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம யாரா இருக்கணும்? ஆண்டவர் நம்ம தூரம் இருந்து பார்த்தா போதுமா? அவருக்கு நம்மளை தூரம் இருந்து பார்த்தா போதுமா? ஸ்தோத்திரம். அவர் கிட்ட பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தன்னை தாழ்த்துக்கணும். ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ சமூகத்துல யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறார்களோ நாம் அவரை பார்க்கலாம். ஆமென். தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷன் கர்த்தரை காண முடியும். ஸ்தோத்திரம். அதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்ப அவரை தேடுவதில் ஒரு காரியம் நமக்கு வேணும், தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியம் நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்துகிறோம். தன்னை தாழ்த்தப்படும் போது நாம் தேவனை காண முடியும். ஸ்தோத்திரம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வாசிப்போம். ஸ்தோத்திரம். பரிசுத்தமான வேதத்துல வாசிக்கலாமே. ஸ்தோத்திரம்.
சங்கீதம் 11:4 வாசிப்பான். 11:4, 11வது அதிகாரம் 4வது வசனம். 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்குது அல்லவா? அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறதாம். ஸ்தோத்திரம். அப்ப நம்மளை ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. ஸ்தோத்திரம். அதே போல அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறதாம். ஸ்தோத்திரம். அப்ப நம்மளை ஆண்டவர் அவர் பார்க்கிறார் அப்படின்னா நம்மளை கண்டிப்பா அவர் பரிசோதிக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நம்ம உள்ளங்க என்ன என்ன இருக்குது அப்படிங்கிறத அவர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அதனாலதான் நாம் இதயத்துடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனாலதான் ஏசாயாவை வாசிக்கிறோம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. 55ல வாசிக்கிறோம், 55வது அதிகாரத்துல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என் வழிகள் அல்ல அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய அவருடைய பார்வை எல்லாவற்றையும் பார்க்குது. ஸ்தோத்திரம். அதான் பரிசுத்த வேதம் சொல்லுது, மனுஷன் பார்க்கிற பார்வையாக தேவன் நம்மளை பார்க்கல. சாமுவேல் தீர்க்கதரிசி பாவம் ஈசாவுடைய பிள்ளையை பார்த்தாரு, இவன் தான் நல்லவன் புஷ்டியா இருக்கிறான்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா தேவனை எப்படி பார்த்தாரு? அவனை பார்க்கல, அவன் சரீரத்தை பார்க்கல, அவன் உடலுடைய பாகத்தை பார்க்கல, அவனுடைய தோற்றத்தை பார்க்கல, அவன் இருதயத்தை பார்த்தார். அவன் இருதயத்தை பார்க்கும்போது அவனுக்கு எனக்கு ஏற்றவன் அல்லன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாரு. ஆனா இதயத்தை பார்த்த ஒரு மனுஷனை பார்த்தாரு. யாரு? தாவீதை பார்த்தாரு. ஸ்தோத்திரம். அவன் இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். ஸ்தோத்திரம். அப்ப அதே போல நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம நெருங்கணும். ஸ்தோத்திரம். நமக்கு நெருங்கணுங்க. நீங்க தரிசி தப்பா வச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு ஆண்டவரை நெருங்குறியோ அந்த அளவுக்கு உபத்துல இருக்கும். நிந்தைகள் வரும், அவமானம் வரும், வெக்கம் வரும். ஆனா கர்த்தர் உங்ககிட்ட நெருங்குறார். ஸ்தோத்திரம். அதான் உண்மை. எந்த அளவுக்கு நீ போராட்டத்தை சந்திக்கிறியோ, எந்த அளவுக்கு நீ அவமானத்தை சந்திக்கிறியோ, ஆண்டவர் உன்னை நெருங்குற. ஏன்னா இந்த போராட்டமும் இந்த நிந்தையை யாரு கொடுக்குறா? இந்த பூமியில இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் உனக்கு நெருக்கத்தை கொடுக்குது. ஸ்தோத்திரம். ஆனா அவர்கிட்ட நீ நெருங்க நெருங்க உலகம் உன்னை வெறுக்குது. ஸ்தோத்திரம். உலகம் உன்னை பகைக்குது. உலகம் வேற ஒண்ணு கிடையாது. ஸ்தோத்திரம். ஏன் கிறிஸ்தவ லைஃப்ல எனக்கு போராட்டமா இருக்கு அப்படின்னா, உலகம் உன்னை வெறுக்குது. சாரி, உலகத்தில் உள்ளவை உன்னை பகைக்குது. ஆனா அவர் நெருங்குகிறார். ஸ்தோத்திரம். நீ உலகத்தை விட்டு தூரமா போயிட்டு இருக்க. நல்லா புரிஞ்சுங்க. உலகத்தை விட்டு நம்ம எங்க தூரமா மாறோம்? அவர்கிட்ட போய்கிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர்கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? உலகம் நம்மள பண்ணுது, நம்மளை பகைக்குது. அப்ப நீ ஆண்டவரை நல்லா புரிஞ்சு கொடுங்க. நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை நெருங்க கர்த்தர் உங்களுடைய இருக்கிறார். ஸ்தோத்திரம். 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 உலகம் உன்னை சேதப்படுத்தாது. ஸ்தோத்திரம். உலகம் ஒண்ணு அந்த பாட்டு பாடணும். ஸ்தோத்திரம். என்னது? தீ நெருப்பு என்ன பண்ணுச்சு? தீ நெருப்பு என்ன பண்ணுச்சு? சாத்ராக் மேசாக் ஆபத்துல சேதப்படுத்துச்சா? உலக தீ தானே சேதப்படுத்தல. சிங்கம் தானே. சிங்கம் சேதப்படுச்சா? தானியங்களை சேதப்படுத்துச்சா? படுத்துச்சா? இல்லையே. ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு நெருங்கினார்கள். ஸ்தோத்திரம். தானியேல் கர்த்தரோடு நெருங்கினான். உலக சிங்கம் சேதப்படுத்தல. ஆமென். யூதாவின் சிங்கம் அவனை பாதுகாத்தார். ஸ்தோத்திரம். நெருப்பு, உலக அக்கினி சாத்ராக் மேசாக் ஆபத்திலே அவன் சேதப்படுத்தல. பரலோக அக்கினி அவனை பாதுகாத்தது. ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாட்கள நாம் ஆண்டவரை நெருங்க ஸ்தோத்திரம். முருதக்காயை பார்க்கிறோம். முருதக்காய் யாருடைய அதற்கு எதனால பகை வந்தது? தேவனை மட்டும்தான் கனம் பண்ணுவேன், கர்த்தருக்கு தான் கனம், நான் அவரை தான் வணங்குவேன், நான் யாரையும் நமஸ்கரிக்க மாட்டேன்னு சொல்லி. அதனால என்ன வந்து முருதக்காய்க்கு தூக்கு மரம் ரெடியானது. உலகம் தூக்கு மரம் ரெடி பிடிச்சு கடைசியில யாரு ஜெயிச்சா? தேவன் ஜெயித்தா. ஸ்தோத்திரம். அதே போல பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க புரிஞ்சுக்கங்க. கர்த்தரை நெருங்குறோம், ஆண்டவரை நெருங்க எனக்கு உபத்திரம் வருது, பயப்படாத. நாம் தேவனோடு நெருங்கி போயிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். உலகத்தை விட்டு நம்ம விலகி போயிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். உலகம் நம்ம மோசமானது, உலகம் பளபளப்பானது. எப்படி அந்த உலகம் அந்த வேத தோட்டத்தில் ஒரு கனியை வச்சுட்டு எப்படி பளபளப்பா பார்த்து உங்களை என்ன பண்ணுச்சு? ஸ்தோத்திரம்.
ஆமா, அதே போல வஞ்சிக்கும். ஆனா நம்ம ஆண்டவரை நெருங்குகிற ஒரு காரியம் நமக்கு வேணும். சோத்திரம். அமிதமான நெருக்கப்படிற போது வேதத்தில் வசனம் சொல்லப்பட்டது கூட வாசிப்போம். அந்த 4ஆம் வசனம் மீன் வாசிமா 11:4. பாருங்க, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சோத்திரம். ஆமென். ஆமென். சோத்திரம். அப்ப கர்த்தர் பரிசுத்தமான ஆலயத்தில் இருக்கிறார். ஆமா, சோத்திரம். ஆலயம் இது வீடு. நாம் கூடுகிற கூடாரம். இது கூடாரம். ஒரு 10 பேர் சேர்ந்து கூடுவது ஜெப வீடு. சோத்திரம். ஆனா அவர் தங்குகிற இடம் எது? நமக்குள்ளே. அல்லேலூயா. சோத்திரம். நம்முடைய இருதயம் தான் அவர் தங்குகிறார். அப்ப அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அவர் தங்குறார்னா, அவர் தங்கணும்னா என்ன வேணும்? எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இருக்கணும். சூது இருக்கக்கூடாது, கபடு இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, சாத்தானுக்குரிய சுபாவம் இருக்கக்கூடாது, இச்சிக்கிற சுபாவம் இருக்கக்கூடாது, உலகத்துடைய காரியம் இருக்கக்கூடாது, உலகத்துடைய சிந்தைகள் இருக்கக்கூடாது, உலக எண்ணங்கள் இருக்கக்கூடாது. சோத்திரம். இவைகள் எல்லாம் இருந்தா அவர் தங்க மாட்டார். சோத்திரம். அதனாலதான் வேதம் சொல்லுது, நான் தங்கும் இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்குமா? பரிசுத்த ஆலயம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அப்ப அவர் நமக்குள்ள இருப்பார்னா அவர் நமக்குள்ள இருந்து அதிசயமாய் அற்புதமா நடத்துவார். சோத்திரம். வேதம் சொல்லு. அதுக்கு அடுத்து அதே வசனத்தை அடுத்த பகுதி வாசிங்க. கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பாருங்க. அவருடைய சிங்காசனம் எங்க இருக்குதா? ஆமா. அப்ப அவருடைய சிங்காசனம், அவர் ராஜ்யம் பண்ணுகிற சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது. நம்ம இந்த பூமிக்குரியவர் அல்ல. இந்த பூமிக்குரியவர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்மளை என்ன பண்ணுவாங்க? அடிமைப்படுத்துவாங்க, ஆதிக்கம் செலுத்துவாங்க, எல்லா அதிகாரமும் நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்கலாம். ஆனா நம்முடைய மேன்மையானது எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. ஏன்னா நம்முடைய ராஜாவா அவர் சிங்காசனமா இருக்கக்கூடிய மகிமைக்குரிய தேவனாய் அங்கே பரத்தில் இருக்கிறாரு. நாம இந்த பூமிக்குரியவர் அல்ல, நாம பரலோகத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. ஆகையாலதான் நம்ம பரலோகத்துக்குரியவர்களா இருக்கிறனாலதான் இந்த பூமிக்குரியவர்கள் நம்மளை வேதனைப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, புதைக்கிறாங்க. அல்லேலூயா. இதுதான் உண்மை. நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். இந்த பூமி நம்மளை உபத்திரப்படுத்தும். அல்லேலூயா. அதே போல அடுத்த பகுதி வாசிங்க. அதே வசனத்துல இருக்கிறார். அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை தான் பார்க்குது. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளை வேதனைப்படுத்துறவர்களையும், துன்பப்படுத்துறவர்களையும், கஷ்டப்படுத்துறவர்களையும் அவர் பார்க்கிறார், நம்மளையும் பார்க்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை துன்புறுத்தின ஒரு மனுஷன் யாரு? சவுல். சவுலையும் கண் நோக்கி பார்த்தார் ஆண்டவர். அப்ப சவுலை பார்த்த ஆண்டவர் நம்மளையும் பார்க்கிறார். சோத்திரம். ஏன்னா சவுல் யாரு? பவுலா மாறினார். அதே போல கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிறார். சோத்திரம். அப்ப சவுலை பார்த்து என்ன சொன்னாரு? சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்தினாய்? அப்பனா எப்படி? அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற யாவருக்குள்ளும் அவர் தங்கி இருக்கிறார், அவர் வாசம் பண்ணுகிறார். அதனாலதான் அந்த இடத்துல வேத வசனம் சொல்லுது, நீர் என்னை துன்பப்படுத்துகிறீர். ஆமென். நீ என்னை துன்பப்படுத்தினாய். ஏசப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ என்னை துன்பப்படுத்தின. சோத்திரம். நீர் என்னை அடித்த, என் சபையே நொறுக்குன. ஆமென். யார் சொல்றாரு? என்னையே நீ என்ன பண்ண வேதனைப்படுத்தினு சொல்லி ஏசப்பா சொன்னாரு. ஏசப்பா சவுல் துன்பப்படுத்தினா இல்லையே. யாரை துன்பப்படுத்தினா? இயேசுவை ஏற்று அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தை. சோத்திரம். அப்ப அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்துல கர்த்தர் வாசம் பண்ணி அவர் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நாமம் அப்ப நமக்குள்ளே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு வலி வந்தா, நமக்கு அவமானம் வந்தா, நமக்கு வேதனை வந்தா யாருக்குரியது? ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம். சோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். மனுபுத்திரரை பார்க்கிற அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. ஆமென். சோத்திரம். ஒவ்வொரு இமையும் நம்மளை கண்காணிக்கிறது. சோத்திரம். சோதித்து பார்க்கிறது. சோத்திரம். ஆண்டுடைய பிள்ளைகளாக ஒரு சினம் ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கலாம். ஒரே செய்யணுமே. சோத்திரம். ஆண்டவரே எங்களை காண்கிற தேவன் அப்பா, எல்லாரையும் காண்கிற தேவன்,
உங்களுடைய கண்கள் ஸ்தோத்திர கர்த்தர் வானத்திலிருந்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறீரப்பா. அதே போல எங்களையும் நீ காண்கிறீர் ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை பார்க்கிற தேவன், எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை காண்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம்.